நம்மளுடைய சாபத்தை தீர்க்கக்கூடிய தலம் தான் இந்த திருவல்லித்தாயம். இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்படி போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போயிருந்தோம். ஆட்டோவில் தான் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா, பாடி நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு சந்து இருக்குது. அந்த சந்தில் தான் நம்ம போயிருந்தோம். ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அங்கே இருக்கவங்கெல்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா, கோவிலுடைய வாசல் வைக்க வந்துட்டு அதுக்கு மேலே உள்ளே கூட போக முடியாமல் நிறைய பேர் போயிடுவாங்க. நமக்கு இந்த கோவிலுக்கு வரணும்னு இருந்தால் தான், கட்டளை இருந்தால் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க அந்த கோவிலை போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான விசேஷங்கள்ன்ட்டு. திருவலிதாயம் திருவல்லீசுவரர் கோயில் சென்னை நகரின் பாடி பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும், மேலும் இது தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 21வது தலமாகும். இறைவன் திருவல்லீசுவரர் அல்லது வலிதாயநாதர் என அழைக்கப்படுகிறார். இறைவி ஜேக்கதாம்பிகை அல்லது தாயம்மை என்ற திருநாமம் கொண்டுள்ளார். பரத்வாஜ முனிவர் கருங்குருவி வலியன் உருவத்தில் சாபம் பெற்றபோது இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார். இதனால் இத்தலம் திருவலிதாயம் என பெயர் பெற்றது. மேலும் குரு பகவான் வியாழன் தமையனின் மனைவி மேனகையின் சாபத்தால் பாதிக்கப்பட்ட போது மார்க்கண்டேய முனிவரின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் தவமிருந்து சாப விமோசனம் பெற்றார். இதனால் இக்கோவில் குரு தோஷ நிவர்த்தி தலமாகவும் அறியப்படுகிறது. பிரம்மாவின் மகள்கள் கமலி மற்றும் வள்ளி இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு அவரின் ஆணைப்படி விநாயகரை திருமணம் செய்து கொண்டனர். இதனால் திருமணத் தடை நீங்க வேண்டியவர்கள் இத்தல விநாயகரை வழிபடுவது சிறந்ததாகவும், இக்கோவில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாகவும், மேலும் சோழர் காலத்தில் பல்வேறு தானங்களும் நன்கொடைகளும் வழங்கப்பட்டதாக கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகிறது. கோவில் மானிடம் 3 நிலை, ராஜகோபுரம், கஜபிருஷ்ட விமானம், யானையின் பின்புறம் போன்ற வடிவம் மற்றும் பரத்வாஜ தீர்த்தம் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும். சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம், தை கிருத்திகை, குரு பெயர்ச்சி போன்ற திருவிழாக்கள் இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பக்தர்கள் குறிப்பாக குருதோஷ நிவர்த்தி மற்றும் திருமணத் தடை நீங்க இக்கோவிலில் வழிபாடு நடத்துவதால் சிறந்த பலன்களை பெறலாம் என்பது நம்பிக்கை. இதில் வந்து தனி புறா நிற்கிது, மற்றதெல்லாம் கோயில் புறா, இது மட்டும் தனியாக இருக்கிறார் வெள்ளை புறா.